அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அந்த இடத்துல குர்ஆன்ல எங்கேயுமே வரல. அதனால தான் அவங்க என்ன சொல்றாங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு. நாங்கள் குர்ஆன்ல இருக்குது எல்லாமே, அஷ்ஹது இருக்குது, அன்ன முஹம்மதுன்னு இருக்குது, அப்துஹு இருக்குது, வ ரசூலுஹு இருக்குது. அதையும் நாங்கள் சேர்த்து ஷஹாதா சொல்கிறோம். இதில் என்ன தப்பு? அப்போ மொத்தம் இதில் 2 ஷஹாதா ஆயிடுச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ஒரு ஷஹாதா, அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹுங்கிறது 2வது ஷஹாதா. இப்போ 2 ஷஹாதா உள்ளே வந்துருச்சு. சரி, இப்போ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹுங்கிறதுக்கு 3:18 நம்ம ஆதாரமாக வச்சுட்டோம். ஆனால் அல்லாஹ் சாட்சி சொல்கிறாங்க, அல்லாஹ் தவிர வேறு அல்லாஹ் இல்லைன்னு. சரியா? இப்போ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறத அவங்களுடைய கேள்வி. சரியா? இது குரானிக்கா எப்படி இது தப்பாகுது அப்படின்னா, முதல்ல 63:1 நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்து நீங்க அல்லாஹ்வின் தூதர் தானே நாங்க ஷஹாதா சொல்றோம், நல்ல கவனிங்க, கலிமா சொல்றோம். நயவஞ்சகர்கள் உங்கள்கிட்ட வந்து நீங்க அல்லாஹ்வின் தூதர் தானே நாங்க ஷஹாதா கலிமா சொல்றோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதர்னு அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னா அப்பயே அல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஷஹாதா சொல்ல தேவை கிடையாது, நீங்க தான் பொய்யர்கள். அது இல்லாம 47வது அத்தியாயத்துல 19வது வசனத்துல முகமதுங்கிற அந்த சூறால முகமது நபி சொல்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க லா இலாஹ இல்லல்லாஹ், கடவுளை தவிர வேற கடவுள் இல்லை, இது ஷஹாதா, இதான் நம்மளுடைய கலிமா, தெரிஞ்சுக்கோங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது குர்ஆன் வசனங்களை நம்பிக்கையாளர்களுடைய தன்மை என்னன்னு கேட்டா, குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டும் போது அதை செவி ஏற்று கேட்கணும். ஏன்னா இதே வாதத்தை தான் நான் சனிக்கிழமையில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை எதையுமே கன்சிடர் பண்ணல, படிக்கவும் இல்லை, படிக்காம இதை இக்னோர் பண்ணிக்கிட்டே, அதாவது தவிர்த்துக்கிட்டே வரீங்க. சரி, 63:1 நயவஞ்சகர்கள் ஷஹாதா சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதர் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அது நயவஞ்சகர்கள் அந்த ஷஹாதா வந்து அல்லாஹ் சொல்றாங்க 63:1. ஏன்னா ஷஹாதா வந்து நயவஞ்சகர்களுடைய ஷஹாதா தான் அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹு 47:19. சரியா? இப்போ 39:45. சரி, இதை சேர்த்தா நயவஞ்சகர்கள் சொல்றாங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்துஹு வ ரசூலுஹுன்னு நயவஞ்சகர்கள் சொல்றாங்க, 63:1 வந்துருச்சு. அப்ப இது நயவஞ்சகர்கள் தானே சொல்றாங்க, நம்ம ஏன் சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் அடுத்த கேள்வி கேட்பீங்க. அப்ப அதுக்கு 39:45 அல்லாஹ் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் மட்டும் தனித்தவராக கூறப்பட்டால், அதாவது அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் நீ தனிச்சு சொன்னா, அல்லாஹ் மட்டும் தனித்தவராக கூறப்பட்டால் மறுமையை நம்பாதவர்களோட இருதயங்கள் சுருங்கிருது, வெறுப்புனால சுருங்கிருது. ஆனா மற்றவர்கள் சேர்த்து கூறப்பட்டால் அவங்க மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிடறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் வந்து தெளிவா ஒரு ஷஹாதா தான் சொல்றாங்க, ஷஹதல்லாஹுன்னு சொல்றது ஒரு ஷஹாதா தான். எங்களுக்கு குர்ஆன் மட்டும் போதும்னு வரும்போது முகமது நபி சொன்ன முகமது 47 சூரா 47 முகமதுன்னு எல்லா பேர் வச்சிருக்காங்க. அதுல அல்லாஹ் முகமது நபி சொல்றாங்க 19வது வசனத்துல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுங்க. அதனால அது போதும். அது கூட சேர்க்கறது வந்து நம்ம முகமது நபியை நம்புறோம், அல்லாஹ்வின் தூதர் தான் நம்புறோம், இந்த குர்ஆன் அவர் கொடுத்தது தான் நம்ம நம்புறோம், இறுதி நபியா இருக்காரு நம்ம நம்புறோம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சொன்னோம்னா சேர்த்து சொல்றது வந்து அல்லாஹ் தடை செஞ்ச ஒரு விஷயம். சரி, 17:46. அதாவது இவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு உண்மையில அரபிக் தெரியாதுங்க, ஆனா இன்னைக்கு எந்த விஷயத்தை கத்துக்கிறதுனாலும் ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு நாடு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. எல்லா விஷயம் இருக்கிறதுல பழைய ரொம்ப இப்ராஹிமுடைய வேதத்தை தொல்பொருள் ஆராய்ச்சியில் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி முதற்கொண்டு இன்னைக்கு நெட்ல உடனே நியூஸ் பார்க்க முடியும். அவங்க எடுத்த எவிடன்ஸா போட்டோஸோட எவிடன்ஸோட வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது லீட் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அந்த லீட் யூனிவர்சிட்டிகிட்ட அவங்க வந்து என்னத்தை ஆராய்ச்சி பண்றாங்கன்னா குர்ஆனோட கிராமர் ஆராய்ச்சி பண்றாங்க. சரியா? அது இல்லாம இங்க ராயப்பேட்டால குர்ஆனை வந்து அரபி குர்ஆனை சொல்லி தராங்க. தாடி வச்சு ஹதீஸை போதிக்கிறவங்க இல்லை இவங்கெல்லாம். ஏன்னா ஹதீஸை போதிக்கிறவங்களோட எல்லாரோட வாதம் இந்த குர்ஆனுக்கு வகதகுன்னு வர இடத்துல இவங்களோட கற்பனை தான். முன்னாடி சேர்க்கணும், ஃபீ வந்தா முன்னாடி சேர்க்கணும், பின்னாடி சேர்க்கணுன்றது இவங்களோட வெறும் கற்பனை. ஏன்னா நெட்ல 1 கோடி ரூபா வரைக்கும் ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு, இந்த குர்ஆன் வகதகுன்னு வருது தெரியுமா, இது குர்ஆனை மட்டும்தான் குறிக்குது, வேற மாதிரி சொல்லவே முடியாதுன்னு சொல்லி. நீங்க போய் அதெல்லாம் பாருங்க. சரி, நான் இப்ப நம்ம கதைக்கு வருவோம். லீட் யூனிவர்சிட்டிக்கு நம்ம எழுதுனதுல அவங்க நமக்கு ஒரு டாக்குமெண்ட் காமிச்சிருக்காங்க. என்னன்னா இங்க பாருங்க, அதாவது கிராமட்டிக்கலா, எனக்கு கிராமர் தெரியாத, இங்கிலீஷ் தெரியும், அல்லாட கொண்டு கிராமட்டிக்கலா அவங்க எழுதி இருக்கிறாங்க. 17வது அத்தியாயம் 46வது வசனத்துக்கு வஜால்னா அது ப்ரோனவுன், அண்ட் வி ஹேவ் பிளேஸ்ட், அதோட அர்த்தம் அண்ட் வி ஹேவ் பிளேஸ்ட் ஓவர் அலானா ஓவர். ஏன்னா தேர் ஹார்ட், அவர்களுடைய இருதயங்கள்ல, குலு பிஹிம்னா தேர் ஹார்ட், அவர்களுடைய இருதயங்கள்ல. ஏன்னா அக்கின்னா கவரிங், அக்கின்னா கவரிங், அவர்களுடைய இருதயங்கள்ல கவர் ஏற்படுத்திடுறோம். ஏன்னா அன் லிஸ்ட், ஏன்னா
அதுக்கப்புறமா வந்து திரும்ப எஃப்கஹு தே அண்டர்ஸ்டாண்ட், அவங்க புரிஞ்சு கொள்றது வந்து கவரை ஏற்படுத்திடுறோம். தடுக்குமுறம் அதான் புரிஞ்சுக்காத வகையில் அவங்களோட இருதயங்கள்ல கவரை ஏற்படுத்திடுறோம். இது பக்கத்துலேயே அவங்க என்னென்ன போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரு, மஸ்குலின் ப்ளூரல், எல்லா அரபிக் டீட்டெயிலோட எடுத்துட்டு வந்திருக்கும். இது வந்து லீட் யூனிவர்சிட்டி ஆஸ்திரேலியாவிலே இதுல இருக்கு. அவங்க வந்து இந்த ஆராய்ச்சி பண்றாங்க. இதுல நம்மளுடைய பாயிண்ட் அந்த இடத்துக்கு, நீங்க ஒரு கதை சொன்னீங்க தெரியுமா அன்னைக்கு, அந்த இடத்துக்கு அவங்க எழுதியிருக்காங்க. ஜக்கர்த, அதாவது நீங்க வந்த இடம் தான். வைசா அண்ட் வென், வைசா அண்ட் வென், வென்எவர், வென்னு சொல்றாங்க தெரியுமா, அண்ட் வென். ஏன்னா ஜக்கர்த யூ மென்ஷன், எப்போதெல்லாம் நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ, ஏன்னா யுவர் லார்ட் உங்களுடைய ரட்சகரை, ஃபி இன் எதுல இருந்து, த குரான் அலோன், அல் குரானி வஹதஹு, குரானை மட்டும் கொண்டு எப்போதெல்லாம் உங்களுடைய ரட்சகரை நீங்கள் குறிப்பிடுகிறீர்களோ, வார்த்தைக்கு வார்த்தை இந்த இருக்கு பாருங்க. அதுல நிமிஷம் அப்புறம் கடைசியில காட்டுங்க. நீங்க குரானை மட்டும் கொண்டு உங்களோட ரட்சகரை மென்ஷன் பண்ணுனா, வலோ தே டர்ன், அவன் திரும்பி, ஏன்னா அலா ஆன், எதுல ஆனு, ஏன்னா முதுகு பக்கமா திரும்புறது, தேர் பேக், அசா அதுபாரிஹிம் நஃபூரா, வெறுப்புல திரும்பி ஓடிடுறான். அல்லாஹ்வை குரானை மட்டும் கொண்டு நீங்க குறிப்பிட்டா அவன் திரும்பி ஓடிடுறான். 17:46 நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, நாங்க அதுக்கப்புறம் எழுதணும். எங்களுக்கு ரொம்ப சமீபத்தில் நேத்தனே 2 மணிக்கு தான் எங்க கைக்கு வந்துச்சு. இப்போ அடுத்து 17:110 இன்ஷா அல்லாஹ், நீங்க அடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். 17:110 நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய இப்ப ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து மூணாவது 17:110 ரொம்ப தெளிவா இருக்கு. சலாத் அந்த இடத்துல 17:110 உன்னுடைய தொழுகையில் பிரார்த்தனை டக்குன்னு வாசிச்சார், பிரார்த்தனை டக்குன்னு மாத்திட்டாருங்க. இது சிதைவு, இது நீங்க சிதைக்கிறீங்க அந்த இடத்துல. சலாத்துங்கிறது எப்படி பிரார்த்தனை ஆகும், அதாவது அலிஃப்லாமின் தால்கள் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன், அதை தொடர்ந்து வரும்போது அவங்க என்ன வரும், அவங்க தொழுவாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. அந்த இடத்துல வர அதே சலாத்து 17:110 அங்க பயன்படுத்தப்படுது. சலாத்துல ரொம்ப சத்தமாகவும் ஓதாதீங்க, மனசுக்குள்ளேயும் ஓதாதீங்க, ரொம்ப மௌனமாகவும் ஓதாதீங்க, நடுநிலையா ஓதுங்க. குர்ஆனுடைய வசனம் தெளிவா சொல்லும் போது, சலாத்துங்கிற வார்த்தை தெளிவா இருக்கும் போது நீங்க என்ன சொல்றீங்க, அது சலாத் இல்ல பிரார்த்தனை. அதாவது சலாத்துன்னு வரும்போது ஒரு நல்ல பாயிண்ட், சலாத்துன்னு ஒரு தொழுகையில குர்ஆனை தான் நம்ம ஓதுறோம். ஏன்னா சரி, அப்ப குர்ஆனை தவிர வேற எதையும் அதுல ஓதுறதில்ல. அப்ப அது ஓதுறது அந்த சவுண்ட சொல்லுது. நீ ரொம்ப கத்தாத, ரொம்ப ஸ்லோவாகவும் சொல்லாது, மனசுக்குள்ளேயும் ஓதாதீங்க, ஏன்னா நீங்க வந்து நடுநிலையான டோன்ல ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒரு தொழுகையில சைலண்டாகவும் ஒரு தொழுகை சத்தமாகவும் சொல்றாங்க. இதுக்கு அவங்க எந்த ஆதாரமும் தரல. சரி, இப்போ இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற ஆயிடுச்சா, இன்ஷா அல்லாஹ். அதாவது நாம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றோங்கிற பாணியில எதையோ ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். இது அரபி யூனிவர்சிட்டியும் கிடையாது, அரபி படிச்சவங்கள்ட்ட இருந்து வரலையா, அரபி படிச்சவங்கள்ட்ட இருந்து வராம யூனிவர்சிட்டியில் உள்ளவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த 17:2வது நான் என்னமோ பிரார்த்தனை மட்டும்தான் சொன்னதா சொல்றாங்க. வார்த்தையை மாத்தி தொழுகையும் பிரார்த்தனையும் தான் சொன்னேன். தொழுகைங்கிற அர்த்தமும் வரும், பிரார்த்தனைங்கிற அர்த்தமும் வரும். மன கேசல திருப்பி ரிப்பீட் போய் பார்த்துங்க. அதனால வந்து தன்னுடைய வாதத்தை நிலைநிறுத்துறதுக்காக நம்ம சொன்னதை சொல்லாத மாதிரி பேசக்கூடாது, சொல்லாத சொன்னேன்னு சொல்லக்கூடாது. அது வந்து சரியான கோணம் இல்லை. நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், சலாத்திக்குங்கிற வார்த்தைக்கு தொழுகைங்கிற அர்த்தமும் கூடலாம், நீங்கள் பிரார்த்தனையும் அர்த்தம் கொண்டாலும் சரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கிறேன். இதை முதல்ல நான் பதிவு பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் சொன்ன முதல் பதிலுக்கு வரும். என்ன சொல்றது, நான் உங்களுக்கு ரெண்டு கருத்துக்கு இடம் இல்லாமல் குர்ஆன் ஒன்றை மட்டும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நல்லா பாருங்க, இதா போது தக்கர்த்த நினைவு கூறும் போது, ரப்பக்க உன்னுடைய இறைவனை நினைவு கூறும் போது, உன்னுடைய இறைவனை நினைவு கூறும் போதுங்க. ஃபில் குர்ஆனி குர்ஆனில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறும் போது, அதுக்கு அடுத்து வகுதகன்னு வருது. சரியா?
குரானில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறும் போதுன்னு சொல்லிட்டு அடுத்து வகுதகுன்னு வந்தா என்ன அர்த்தம் கொடுப்பீங்க? வகுதகுறதுக்கு அது ஒன்றால் அப்படின்னு அர்த்தம் வருமா? குரானில் அது ஒன்றால் உன் இறைவனை கொண்டு வருமா? குரானில் குரானை கொண்டு குரானாகிய ஒன்றை கொண்டு உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது அப்படி வரும். என்ன அர்த்தம் பண்றீங்க? நீங்க வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பண்ணா நீங்க சொந்த கருத்தை எடுத்து வரும். என்ன வரும்? வைதா போது தக்கர்த்த நினைவு கூறும்போது ரப்பக்க உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது ஃபில் குர்ஆனி குர்ஆனில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது குர்ஆனில் ஒன்றை மட்டும் ஒன்றை கொண்டு நினைவு கூறும்போது வரும் வார்த்தை. என்ன அர்த்தம் செய்றீங்க நீங்க? அதனால ஒழுங்கா அர்த்தம் பண்ணணும். வகுதகுன்னு சொன்னா அவனை கொண்டு, அவன் ஒருவனை கொண்டு வகுதகுன்னு, அல்லது அது ஒன்றை கொண்டு, ரெண்டு அர்த்தம் வரும். அவன் ஒருவனை கொண்டு அல்லது அது ஒன்றை கொண்டு. அப்ப அது ஒன்றை கொண்டு அர்த்தம் வச்சுனா அது ஒன்றை கொண்டு குரானில், எது ஒன்றை கொண்டு குரானில்? அது ஒன்றை கொண்டு குரானில் உன்னுடைய ரட்சகனை நினைவு கூறும்போது வரும். வகுதகுன்னு சொன்னா அவன் ஒன்றை கொண்டு வருங்க, அல்லது அது ஒன்றை கொண்டு வரும். அவன் ஒன்றை கொண்டு அது ஒன்றை கொண்டு குரானில் அவனை நினைவு கூறும்போது எது ஒன்றை கொண்டு? குரான் தான் சொல்லப்படுது. குரானில் குரான் ஒன்றை கொண்டு அர்த்தம் வருமாகும். குரானில் குரான் ஒன்றை கொண்டு இறைவனை நினைவு கூறும்போது என்ன அர்த்தம் பண்றீங்க நீங்க? எந்த யூனிவர்சிட்டி அவருக்கு கொடுத்தா எந்த கூறுகளும் கொடுக்க மாட்டான். நல்ல யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க பெரிய இலக்கணமா தெரிய வேண்டியதில்லை, நானும் பெரிய இலக்கணவாதிகள் இல்ல, ரொம்ப சாதாரணமா யோசிங்க. வைதா போது தக்கர்த்த நினைவு கூறும்போது ரப்பக்க உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது ஃபில் குரானி குரானில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது வகுதகு அவன் ஒருவனை மட்டும் நினைவு கூறும்போது. வகுதகு வர இடத்துல பூரா அவன் ஒருவனை வரும். வகுதகு ஆசிரியர் கலவன் கூட நீங்க சொல்றீங்களா? அதுக்கு தான் சொல்றேன். நீங்க சொல்ற பாணியில வர்றதா இருந்தா கூட ஃபில் குரானில் வகுதிகின்னு வரணும். குரானில் தன் அது ஒன்றை கொண்டு மட்டும் அப்படின்னு வர்றதா இருந்தா கூட அர்த்தம் வராது, வார்த்தை கோர்வை சேராது. வகுதிகின்னு வரணும். யார்கிட்ட வேலை கேட்டுங்க. ஃபீங்கிற வார்த்தை அரபில ஜர்ருன்னு அர்த்தம். ஃபீங்கிற வார்த்தை பின்னாடி வர்றத பொறுத்தையும் ஜர்ரு செய்யும். யார்கிட்ட வேலை கேட்டுங்க. எந்த அரபி இலக்கணம் படிச்சா அரபி இலக்கணத்துக்கு வந்து நீங்க டிக்ஷனரி எடுத்து கொண்டு காட்டுங்க. நீங்களாம் நெட்ல வந்து எடுத்து கொடுத்து போடக்கூடாது. ஏன்னா சப்டைட்டில்ஸ்ங்கிற நெட்ல என் வார்த்தைக்கு கண்ணாமலாம் அர்த்தம் செஞ்சிருக்கோம், எங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பண்ணணும்? டிக்ஷனரி இருக்கு, எவ்வளவு அரபி டிக்ஷனரி இருக்கு, அதுல ஃபீங்கிற வார்த்தை வந்தா பின்னாடி உள்ள ஜர்ரு செய்யும். ஜர்ருனா கசர் செய்யும், சேர் வரணும். சேர் வந்தா தான் ஃபீக்கு அர்த்தம். இல்லைன்னு சொன்னா அந்த வகுதங்கிற தனியா போயிடும். நீங்க வகுதங்கிறதுக்கு சேர வச்சு சொன்னா கூட எது அது ஒன்றை கொண்டு குர்ஆனில் உன்னுடைய இறைவனை நினைவு கூறும்போது எது ஒன்றை கொண்டு நினைவு கூற போறீங்க? அது ஒன்றை கொண்டு குர்ஆனில் அவனுடைய ரட்சகனை நினைவு கூறும்போது இது அர்த்தம் வரும். அவன் ஒருவனை கொண்டு குர்ஆனில் உன்னுடைய ரட்சகனை நினைவு கூறும்போது அர்த்தம் வரும். ஆனா வார்த்தையை வந்து திரிக்காதீங்க. அதாவது அதுக்கு நான் சொல்றேன், நடுநிலையா ஒரு திறந்த மனசோட எதையும் அணுகணும். ஏற்கனவே ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்கொண்டு அதுக்கு தோதா வந்து குர்ஆன் வசனத்தை வளைக்க வைக்காதீங்க. இது அல்லாஹ் இடத்துல பெரிய குற்றம். இது அந்த குற்றத்தை நாமளும் செய்யக்கூடாது, நீங்க செய்யக்கூடாது. நீங்க செய்றீங்கன்னு சொல்லல, அறியாமல் இந்த மாதிரி செய்றீங்க, அதை சரியா செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா அஷ்ஹது அல்லா இலாஹ, நல்லா புரிஞ்சுக்கணும். ஷஹீதல்லாஹு சாட்சி சொல்லுகிறார்கள், அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அப்படின்னு இருக்குதுல என்ன இருக்குது? அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் ஹதீஸ் இருக்குன்னு சொல்லணும். நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சேர்க்கறீங்க. அல்லாஹ் சொல்லாத வார்த்தையை நீங்க எங்க சொல்றீங்க? அல்லாஹ் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு போங்க. கேட்டா என்ன சொல்றீங்க? நயவஞ்சகர்கள் தான் முகமது ரசூலுல்லாஹ்னு சாட்சி சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் நீ தூதரா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப நல்லா என்ன நயவஞ்சகனா? அப்போ அல்லாஹ் சொன்ன அடுத்த வார்த்தை மோசமான வார்த்தை. ஒரு நயவஞ்சகர்களை அடையாளம் காட்டுறான். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொல்றவன்னா நயவஞ்சகன்றது சொல்றது வேற, நயவஞ்சகன் இப்படி சொல்றான்றது வேற. இந்த மாதிரி சொல்றவங்க எல்லாம் நயவஞ்சகன் அப்படிங்கிற கான்செப்ட் வேற. நயவஞ்சகன் வந்து ஒன்று சொல்றாங்கிறது ஒண்ணு வேற. கல்லாப்பட்டிக்கிட்ட போறோம்னா திருடன் சொல்லக்கூடாது, திருடுறவன் கல்லாப்பட்டிக்கிட்ட போனான்னு சொல்லணும். ரெண்டு ஒண்ணு இல்ல. என்ன இருக்குது? நயவஞ்சகன் சொன்னான்னு சொல்லி அல்லாஹ் வந்து நபிகள் நாயகத்துக்கு அடையாளம் காட்டுறான், அவ்வளவுதான். நபியே இது அதுல கூட பாருங்க, அல்லாஹ்வை ஏத்துக்காமன்னு சொல்றான். அதே விஷயம் வரணும்ல. என்ன சொல்றான்னா உன்னை தூதரா ஏத்துக்கிறேன்ல, என்ன சொல்லலாங்க?
அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாம வெறுமனே முகமது ரசூலுல்லாஹ் சொல்றான் பாருங்க, முகமது சித்தோட சாட்சி சொல்ற பாருங்க, அதனால அவன் ஏவஞ்சவன் சொல்றானே தவிர அல்லாஹ்வை வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அஷ்ஹது அல்லா இலாஹ சேர்த்து சொல்லி அவனை ஏவஞ்சவன் சொல்லியிருந்தா கூட நீங்க கேட்கலாம். எப்படி எங்களை என்ன சொல்லணும் நீங்க? நாங்க என்ன பண்றோம்னா அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை என்று சாட்சி சொல்கிறோம், அவன் தனித்தவன், அவனுக்கு இணை இல்லை என்று சொல்லிவிட்டு முகமது அல்லாஹ்வுடைய சாட்சியாகவும் அவருடைய அடிமையாகவும் அவருடைய தூதராகவும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அவன் என்ன பண்றான்னு கேட்டா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் விட்டுட்டு வெறும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றான். சொன்னதுக்காக என்ன பண்றான்? அல்ல இவன் தூதரா இருக்குன்னு சாட்சி சொல்றான், இவன் நயம் வஞ்சக, நீ தூதர் தங்கிறது எனக்கு தெரியும். இன்னைக்கு ஒருத்தர் சொல்றான் லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை பேர் இருக்கிறான் முகமது தூதர் ஏத்துக்கிறேன்னு சொல்லி பெண்ணார் சார் சொன்னாரு, காந்தி சொன்னாரு, கருணாநிதி சொல்லுவாரு, பெரியார் சொல்லுவாரு, அவங்க என்ன முடியாது. அதனால என்ன பண்ணக்கூடாது? என்ன காட்டணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு யார் சொல்றாங்களோ அவன் வஞ்சகன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்னு காட்டணும். சும்மா உங்க இஷ்டத்துக்கு வளைச்சு பேசக்கூடாது. நமக்கு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு தயவு செய்து பேசாதீங்க. திறந்த மனசோட நடுநிலையோட என்ன செய்யணுங்கிறத பேசுங்க. உங்களுக்கு ஏத்துக்கிறது அது எல்லாருக்கும் வருது. காதுல போடுறத நம்ம வேலை, காதுல போடுறத நம்ம வேலைங்க. இப்ப நாம கேட்கிறோம், இவ்வளவு பேசுறீங்கல்ல, முகம்மதுக்கு தான் இந்த குர்ஆன் இறங்குச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை காட்டுங்க பார்ப்போம். எங்க போய் நீங்க முடிக்க போறீங்க எனக்கு தெரியும், இது எங்க கொண்டு போய் முடியும் தெரியும், எங்க கொண்டு போய் முடியுங்கிறது எனக்கு தெரியுங்க. முகம்மதுக்கு தான் குர்ஆன் அருளப்பட்டதுன்னு நம்பணும் சொன்னீங்க இல்லையா? நீங்க நம்புற நேரத்தை ஒத்துக்கிட்டீங்க. நாங்க குர்ஆனத்தை தூதர்னு சொல்லுவோம், முகமது தூதர்னு சொல்லல அப்படின்னு ஒரு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்களே மரணம் மட்டும் பேசுனீங்க. ரெண்டு இல்லையா? ஆனா குர்ஆன் தான் தூதர், முகமது கிடையாது, குர்ஆன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தூதர் இல்லைன்னு மறுக்கிறீங்க நீங்க. அது ஒண்ணு இருக்குது. நாம என்ன கேட்கிறோம்னா, அப்போ முகம்மது நாம வைக்கிற அடுத்த கேள்வி, நீங்க இது வரைக்கும் இல்ல வேணாம், அவங்க சொல்லலாம் மறுக்கணும். அது நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க சொல்லலாம் வச்சுக்கிறோம், நீங்க சொன்னீங்க இப்போதைக்கு தூதர் என்பது குர்ஆன் தான், முகமது இல்ல அப்படின்னு நேற்று சொன்னீங்க. கேட்காத பதிவா இருக்கு, இல்லன்னு சொல்லாது. ஆமாங்க, அதுதான் நம்ம சொல்றோம். அப்ப தூதரை பின்பற்றுதல் என்பது அவருடைய நடமை தானே, அதுதான் நம்ம வர்றோம். முகம்மது தூதர் என்று ஒத்துக்கொண்டால், இத்திபாஸ் அவரை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய செய்கைகளை பின்பற்றணும்னு அர்த்தம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்க இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, தூதருக்கு கட்டுப்படுங்கிறது ரெண்டு விஷயம். நீங்க ஒரு விஷயத்தை கட்டுப்படும், ஒரு விஷயத்தை குர்ஆனை புறக்கணிக்கிறீங்க. நீங்க குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி குர்ஆனை புறக்கணிக்கிற பாணியில போயிட்டு இருக்குங்கிறது நம்ம வாதம். ஆச்சுங்களா? 17:110 சொல்றீங்க. 17:110 நான் தெளிவா கேட்டேன். என்ன கேட்டேன்? கர தத்துலு அப்படிங்கிற வார்த்தை எங்க? கர தத்துலுங்கிற வார்த்தை எங்க இருக்குல்ல? ஓதாதீர்கள் நீங்க சொன்னீங்களா இல்லையா? குர்ஆனை ஓதாதீங்கன்னு அர்த்தம் வரணும். குர்ஆன்ங்கிற வார்த்தையும் இல்ல, ஓதுதல்ங்கிற வார்த்தையும் இல்ல, திலாவத்துங்கிற வார்த்தையும் இல்ல. அதை காட்டிட்டு தான் நீங்க சொல்ற என்ன பண்ண பதில் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது நம்மளுடைய நிலைப்பாடு நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஹதீஸ்கள் முஹம்மது நபி சொன்னது இல்லை, ஹதீஸ்கள் மார்க்கமா? ஹதீஸ்கள் மார்க்கம் இல்லை, அதுதான் நம்ம நிலை. ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்கள் குறித்து குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, 65:38 35 அடிபணிந்தவர்களே, அதாவது முஸ்லிம்களை குற்றவாளிகளை போல் நாம் நடத்துவோமா? உங்களுடைய நியாயத்தில் என்ன கோளாறு? லாஜிக்னா நியாயம். வாட்ஸ் ராங் வித் யுவர் லாஜிக்? உங்களுடைய நியாயத்தில் என்ன கோளாறு? லாஜிக் நியாயம் பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களுடைய நியாயத்தில் என்ன கோளாறு? நீங்கள் பின்பற்றுவதற்கு வேறொரு புத்தகம் இருக்கின்றதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. 68 35 36 37 38 நீங்கள் பின்பற்றுவதற்கு வேறொரு புத்தகம் இருக்கின்றதான்னு புக்குன்னு கேட்கிறாங்க அல்லாஹ். புத்தகம் இருக்கின்றதா? அதில் நீங்கள் விரும்புகின்ற எந்த ஒன்றையும் நீங்கள் காண்கின்றீர்களா? உங்களுக்கு பிரியமான விஷயத்தை அதில் பார்க்குறீங்களா? நீங்கள் பின்பற்ற வேற புக் இருக்கான்னு அல்லாஹ் கேட்கிறாங்க. ஆக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இந்த குர்ஆன் தான். ரொம்ப தெளிவா 45:6 45:6 இவை நாம் நமக்கு எடுத்துரைக்கின்ற சத்தியம் நிறைந்த அல்லாஹ்வின் வெளிப்பாடுகளாகும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளுக்கும் பின்னர் வேறு எந்த ஹதீஸில் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள்?
இந்த புக்கில் நான் ஹதீஸ்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அல்லாவுக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களுக்கும் பின்னால வேறு எந்த ஹதீஸ் அவங்க நம்புவாங்க? எதன் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள்? அல்லாஹ் கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து 52ல 34 52ல 34 அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்ற ஒரு ஹதீஸை உருவாக்கட்டும். முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட நிலையில அல்லாஹ்வால வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ஹதீஸை அவங்க உருவாக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. 52ல 34 68ல 44 ஆகையால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறேன். இந்த ஹதீஸை, இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுத்துக்கொள்கிறேன். அவர்கள் ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாத புறத்தில் அவர்களை நாம் செலுத்துவோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அடுத்து 31ல 6 மனிதர்கள் மத்தியிலே அடிப்படையற்ற ஹதீஸ்களை விடாப்பிடியாக பின்பற்றுபவர்கள் இருக்கின்றனர். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான வேர்ட்ஸ். இது நம்ம சுய கருத்து இல்லை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. மனிதர்கள் மத்தியில் அடிப்படையற்ற ஹதீஸ்களை விடாப்பிடியாக பின்பற்றுபவர்கள் இருக்கின்றனர். மேலும் இவ்விதமாக அறிவின்றி மற்றவர்களை அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து திருப்புகின்றனர். மேலும் அதனை வீணானதாகவும் எடுத்துக்கொள்கின்றனர். இழிவு நிறைந்ததொரு தண்டனைக்கு அவர்கள் உள்ளாகிவிட்டனர். அல்லாஹ் சொல்றாங்க, நம்ம சொல்லல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அடிப்படையற்ற ஹதீஸ்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இழிவு நிறைந்த தண்டனை இருக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 39ல 23 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் மிகச்சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தி இருக்கின்றார். முரண்பாடுகளற்ற ஒரு புத்தகம் குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸ்கள்னு சொல்றாங்க. இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதிலே மிகச்சிறந்த ஹதீஸை வெளிப்படுத்தியுள்ளார். முரண்பாடுகள் அற்ற ஒரு புத்தகம். மேலும் சுவனத்திற்கும் நரகத்திற்குமான இரு வழிகளை சுட்டிக்காட்டுகின்றது. தங்கள் இரட்சகரிடம் பயபக்தியோடு இருப்பவர்களின் தோள்கள் இதில் கூறப்பட்டிருப்பவற்றிலிருந்து அஞ்சி ஒடுங்குகின்றன. அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுகோல் இது. பின்னர் அவருடைய தோள்களும் மற்றும் இதயங்களும் அல்லாஹ்வின் தூது செய்திக்காக மென்மையாகி விடுகின்றன. கடவுளின் வழிகாட்டல் இத்தகைய, அல்லாஹ்வுடைய வழிகாட்டல் இத்தகையதே ஆகும். தான் நாடுகின்ற எவர் மீதும் அல்லாஹ் அதனை அளிக்கின்றார். அல்லாஹ்வால் வழிகேட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டவர்களை பொறுத்தவரை எந்த ஒன்றும் அவர்களை வழிநடத்த முடியாது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. ஆக எல்லாமே குர்ஆனை பொறுத்த மட்டும் அல்லாஹ் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டது. 39ல் 27 அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு இந்த குர்ஆனில் அனைத்து வகை உதாரணங்களையும் மக்களுக்காக நாம் எடுத்து வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அவர்கள் நன்னறியாளர்களாக ஆகும் பொருட்டு எந்த சந்தேகம் இல்லாத அரபி மொழியிலானது ஒரு குர்ஆன். தர்கித்துக் கொள்ளும் பங்குதாரர்கள் ஹதீஸை குறித்து, ஹதீஸ்ல ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குங்க, ஏகப்பட்ட தர்க்கம் இருக்கு. நம்ம தர்க்கம் பண்ணிக்கிட்டு ஹதீஸை குறித்து நீங்க ஆராயணும். அஃபலா யததப்பருனல் குர்ஆன் தான் அல்லாஹ் சொல்றாங்க, ஹதீஸை சொல்லல. இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அவர்கள் இதயங்களில் பூட்டா தங்குதுன்னு கேட்கிறாங்க. குர்ஆன் தான் எல்லாமே. நீ எங்க போனாலும் குர்ஆன் தான். குர்ஆனுக்கு வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே குர்ஆனுக்குள்ள இருக்கு. முஹம்மது நபி சொன்னது இல்லைங்கிறது ஹதீஸ்கள் முஹம்மது நபி சொன்னது இல்ல, அவங்களுக்கும் அந்த ஹதீஸ்க்கும் சம்பந்தம் இல்லைங்கிறது தான் வாதம். முஹம்மது நபி சொல்லி அதை நம்ம மறுக்கல. முஹம்மது நபிக்கு பின்னால பல தலைமுறைகளுக்கு பின்னால அவங்க பேரால் இட்டு கட்டப்பட்ட கட்டுக்கதைகள்னு சொல்றோம், கற்பனைகள்னு சொல்றோம், யூகங்கள்னு சொல்றோம். இவைகளை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு வெற்றி இல்லைன்னு சொல்றோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. முகமது நபிக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தா 6ல 19ல தெளிவா சொல்றாங்க. ஏங்க முகமது நபியை நம்பறனா குர்ஆனை நம்ப முடியாது. முகமதுன்னு ஒரு சூரா இருக்குது, முகமதுன்னு ஒரு சூரா இருக்குதுங்க. குர்ஆனுக்கு உள்ள முகமது சூரா இருக்கு. அப்ப எப்படி முகமது நபியை மறுக்க முடியும்? இந்த குர்ஆன் எனக்கு வகையாக அருளப்பட்டிருப்பதன் நோக்கமே இது எனக்கும் எவர்கள் எல்லாம் சென்றடைகின்றது அவர்களுக்கு மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக சொல்றாங்க. முகமது நபி அல்லாஹ்வை சாட்சி சொல்லி சொல்றாங்க, அல்லாஹ்வை சாட்சியா கூப்பிட்டு சொல்றாங்க. அப்ப முகமது நபி எப்படி மறுக்க முடியும்? இறுதி நபி, அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்தை கொண்டு வந்தவர், அவர் எப்படி மறுக்க முடியும்? அவரை மறுத்தா அவன் காஃபிர். இரண்டாவது கருத்து கடம் இல்லை. நாம் உமக்கு எடுத்துரைக்கின்ற சத்தியம் நிறைந்த அல்லாஹ்வின் வெளிப்பாடுகளாகும் 45ல் 6 அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகளுக்கு பின்னர் அவர்கள் வேறு எந்த ஹதீஸ்ல அவர்கள் நம்பிக்கை கொள்கின்றனர். ஆக ரொம்ப தெள்ள தெளிவா இருக்கு. ஹதீஸ்கள்ங்கிறது குர்ஆன் தான், குர்ஆனுக்கு வெளியில ஒரு ஹதீஸ் கிடையாது. ஆக உண்மையை நம்ம உணரணும், நம்ம எல்லாரும் உணரணும். நீங்க எல்லாம் சத்தியத்தை அடையாளம் கண்டு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா உலகத்துக்கு உறக்க நாம சொல்லுவோம், உலகத்துக்கு இந்த உண்மையை நாம உறக்க சொல்லுவோம். உமது இரட்சகரின் வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை குர்ஆனை மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி முகமது நபிக்கு இருக்கக்கூடிய கட்டளை ஏராளமான வசனங்கள் இருக்குங்க, எக்கச்சக்கமான. தனியா ஒரு பட்டியலே போட்டு சொல்லிடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நார்னா உமது இரட்சகரின் வேதத்தில் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றை நீர் ஓதி வர வேண்டும்.
எதுவும் அவருடைய வார்த்தைகளை மாற்றிவிட முடியாது. மேலும் அதனை தவிர வேறு ஆதாரம் எதனையும் நீங்கள் காண வேண்டாம் நல்லா சொல்றாங்க. வேறு எந்த ஆதாரத்தை நீங்க தேடாதீங்க, இந்த குர்ஆன் மட்டும்தான் ஆதாரம். எல்லாம் முந்தைய வேதங்கள் எல்லாம் செத்து போச்சுங்க. முந்தைய வேதங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூப்பர் சீட் பண்ணிருச்சு, அவைகளாம் ரத்து செஞ்சிருச்சு. இன்றைக்கு எக்ஸிஸ்டிங் ஒரே ஸ்கிரிப்சர் 3:101 அல்லாஹ்வுடைய வேதம் தன்னை தூதர்னு சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு இடையில இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு ஓதி காண்பித்துக் கொண்டிருக்கும் நிலையில் எப்படி நீங்க மாறி போக முடியும்? ஆக குர்ஆன் தன்னை தூதர்னு சொல்லுது. உயிரோடு இருக்கக்கூடிய தூதர், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். யாராலும் இது ஒண்ணுமே பண்ண முடியாது, எந்த முரண்பாடுகளும் கற்பிக்க முடியாது. முரண்பாடுகள் கற்பிக்க முனைவர்கள் கற்பனையா தான் பண்ண முடியும், பொய் சொல்ல முடியும். இல்ல இது நிறைய நம்ம பேச வேண்டியிருக்குங்க. அது அபூ ஹுரைராவை பத்தி பேசலாம். ஆயிஷா நாயகி 18 வயசு தான் அவங்களுக்கு முகமது மரணிக்கும் போது ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பெண்கள் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அபூ ஹுரைரா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். மக்காவின் வெற்றிக்கு பின்னால மார்க்கத்தை தழுவுனவர். நான் வந்து முகமது நபி கூட ரொம்ப காலம் இருந்திருக்கிறேன், மற்ற சஹாபாக்கள் போகாத இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், அவருடைய பொன்மொழிகளை அதிகம் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு, ஆனா அதை நான் மறக்கக்கூடியவனாக இருந்தேன். அப்ப தன்னுடைய துண்டை வந்து முகமது நபி விரிச்சு அப்படி கையால் அப்படி சேர்ந்து அள்ளுன மாதிரியும் தன்னுடைய நெஞ்சோட அணைச்சிக்க சொல்லி அதுக்கு பின்னால எனக்கு எதுவுமே மறக்கலன்னு சொல்றாரு. இது மாதிரி இது அபூ ஹுரைரா பஹ்ரைனுக்கு ஒண்ணு நான் கவர்னரா நியமிக்கும் போது ஒரு பேர் ஷூ இல்ல, இவ்வளவு பணம் எப்படி வந்துச்சு? உமர் அவரை கண்டிச்சதாக ஹதீஸ் இருக்கு. இறுதி வரை முஆவியாவுடைய அரண்மனையில வாழ்ந்தவர் மரணிச்சதா ஹதீஸ் இருக்கு. அலி கூட்டத்தாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்றதுக்காகவே முஆவியாவை வாடகைக்கு அமர்த்தி இருந்தார் ஹதீஸ் இருக்கு. எவ்வளவோ இருக்குதுங்க, என்ன இல்லை, எல்லாமே முரண்பாடுகளுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். முரண்பாடுகளுக்கு அப்பாற்பட்டது குர்ஆன் மட்டும்தான். முரண்பாடுகளுடைய ஒரு விஷயத்தை ஒரு புக்கை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மார்க்கம் ஆக்க மாட்டாங்க. அல்லாஹ் மிகப்பெரிய ஞானம் நிரம்பி, குர்ஆன் சொல்லுது மோஸ்ட் வைஸ், ஞானம் நிரம்பி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி முரண்பாடுகளுடைய ஒரு புத்தகத்தை 99% முரண்பாடு இருக்கு. வெறும் ஹதீஸ்களை மட்டும் நீங்க ஆராய்ங்க. குர்ஆன் மார்க்கங்கிறது உங்களுக்கு ஒரு கருத்து, எங்களுக்கு ஒரு கருத்து இல்லையே. நீங்களும் குர்ஆன் மார்க்கம்னு சொல்றீங்க, நாங்களும் குர்ஆன் மார்க்கம்னு சொல்றோம். நீங்க ஹதீஸ் மார்க்கம்னு சொல்றீங்க, நாங்க ஹதீஸ் மார்க்கம் இல்லைன்னு சொல்றோம். சோ ஹதீஸ்க்கு தான் ஆக குர்ஆனை மட்டும் பின்பற்றக்கூடிய அந்த சத்தியத்தை நம்ம விளைவிக்கிறோம். உரக்க சொல்லுவோம் உண்மையை உலகத்துக்கு. நீங்க ஒரு பெரிய இயக்கம் சொல்லுங்க, கூடுதல் நன்மைகள் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வாங்க. இவ்வுலகத்திலும் வெற்றி, மறு உலகத்திலும் வெற்றி. எல்லா பிரச்சனைகளுக்கு இந்த மதர் ஆஃப் கரப்ஷன் ஹதீஸ் தாங்க. மதர் ஆஃப் கரப்ஷன் நீங்க பார்த்தா ஹதீஸ் தான். இன்னைக்கு இவங்க ஹதீஸ் சொன்னாங்க, அதுக்கு பின்னால பாருங்க அலியனுடைய அறிவிப்புகள் சொல்லி ஒரு கூட்டம் இருக்குது பின்னால. இவங்களுக்கு பின்னால அவர் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? முகமது நபி. அதுக்கு பின்னால வந்தவங்க ஒரே நிமிஷம் அது பாருங்க, ஷியா பிரிவு அவங்க கூறிய அல் குலைனின் ஒருத்தர் இருக்காரு. அவர் 328 329 மௌத்தா போறாரு ஹிஜ்ரி. அதுக்கு பின்னால இப்னு பபுவாய் இல்ல சொல்றேன், ஜாபர் பின் அல் துசி அல் முர்ததா, இதெல்லாம் எப்படி காதியானிகள் ஹதீஸின் அடிப்படையில் தாங்க அவர் தன்னை நபியின் பிரகடனம் செஞ்சார்னு சொல்றாங்க. ஆக எத்தனை சீர்கேடுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக, எவ்வளவு சீர்கேட்டை ஏற்படுத்தக்கூடியதாக ஹதீஸ் இருக்கு பாருங்க. இப்படி ஏதாவது குர்ஆன்ல சொல்லிட முடியுமா நம்ம? தவக்கல் தோழல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.